பைத்தான்ல ஒரு சின்ன கான்செப்ட், இதை 2 லைன்ஸ்னு எழுதலாம், ஒரு 2 லைன்ஸ்க்கு மேல உள்ளதுலயும் எழுதலாம். இந்த வீடியோல 2 லைன்ஸ்ல எப்படி எழுதுறேன்னு பார்க்கலாம். இப்ப நாம எழுதக்கூடிய ப்ரோக்ராமோட லாஜிக் என்ன அப்படின்னா, எம்டியா ஒரு லிஸ்ட்டை வச்சுக்கணும். அதுல 1 to 10 நம்பர்ஸை ஜென்ரேட் பண்ணி அந்த 1 to 10 நம்பர்ஸோடைய ஸ்கொயர்ஸை மட்டும் அந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணணும். இதுதான் லாஜிக். ஃபர்ஸ்ட் நான் ஒரு எம்டி லிஸ்ட் ஒன்று வச்சுக்கிறேன். அந்த எம்டி லிஸ்ட்னாலே பைத்தான்ல இந்த ஸ்கொயர் பிராக்கெட் தான் போடணும். இப்போ ஃபார் லூப் யூஸ் பண்ணி 1ல இருந்து 10 நம்பரை ஜென்ரேட் பண்றேன். ஃபார் I in range of 1, 10. இப்போ நான் என்ன சொன்னேன், 11ன்னு போடணும், அப்பதான் வந்துட்டு 10 வரைக்கும் எடுக்கும். பைத்தான்ல எப்பயுமே ப்ரீவியஸ் நம்பர் தான் எடுத்துக்கிறோம் கடைசி வேல்யூ. ஸோ அதனால இப்போ 1 to 10 ஜென்ரேட் பண்ணிட்டேன். என்னுடைய லாஜிக் நான் என்ன சொன்னேன், அந்த நம்பருடைய ஸ்கொயரை கண்டுபிடிக்கணும். அதைத்தான் அந்த லிஸ்ட்ல எனக்கு ஜென்ரேட் பண்ணணும். ஒவ்வொரு நம்பரும் எதுல ஸ்டோர் ஆயிருக்கு, ஐயில். பவர் கண்டுபிடிக்கணும்னா 2 ஸ்டார். ஸோ ஸ்கொயர் பண்ணியாச்சு. வரக்கூடிய ஆன்சரை நான் ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்றேன். அந்த வேரியபிளுக்கு பேரு நான் ஸ்கொயர் லிஸ்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்ப இதை வந்துட்டு நான் பிரிண்ட் பண்ணி பாக்குறேன், எனக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பாக்கலாம். பிரிண்ட்ல போயிட்டு அந்த வேரியபிள் மட்டும் பிரிண்ட் பண்ணி ஸ்கொயர் லிஸ்ட் அப்படின்னு கொடுக்கும். இப்ப என்ன ஆன்சர் வருது, 1 ஸ்கொயர், அடுத்து 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 10 ஸ்கொயர் வரைக்கும் கண்டுபிடிச்சிருச்சு. இந்த கான்செப்டுக்கு பேரு லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு சொல்லணும். இதே ப்ரோக்ராம நெக்ஸ்ட் வீடியோல எப்படி more than 2 லைன்ஸ்ல எழுதலாம் அப்படின்னு பார்ப்போம்.